ஆறுல கொண்டு விடுங்க. இது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அங்க கல்லுல தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க. 3 பேரு கத்தி, பெரிய கத்தி, 5 பேரு இரும்பு பைப்பு. நீங்க எங்க கார்லாம் பாருங்க, 6 காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நுணுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வர்றானுங்க. டேய், அன்புமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா, இன்னைக்கு உன்னை கொல்றா. இதே வார்த்தை என்ன வார்த்தை? டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு, உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர்றான். வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார், நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாத்துறாங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதிப்பு. என்னன்னா, ஏங்க, பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே, என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. என்னன்னா, பெற்றெடுத்த தந்தை 36 வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட அவரு தான் 50 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய அந்த கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொல்றது? நான் யாருங்க? நான் அந்த கட்சி உருவாக்கணும்னா அவரு கூட ஒரு 25 வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன். அன்புமணி வாழ்க, அன்புமணி வராருன்னு சொல்லி ஊரா போய் கொடியேற்றி இருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை செய்தோம். அதுல வரலாறு 2 பேர் தான், நானும் அறிவுச்செல்வனும். அறிவுச்செல்வன் செத்து போயிட்டான். அறிவுச்செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன். அவனு செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன். அதற்கும் காரணம் சொல்லுவேன். இதே மாதிரி என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன். பல உண்மைகளை, அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தவன். என்ன சீண்ட வேண்டாம். இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன். என்ன காரணம்? மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன். கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்தியை காட்டினா நான் பயந்துக்கணும்னா? இது ஜனநாயக நாடு, இது மன்னராட்சி இல்ல. ஜனநாயக நாடு, மன்னராட்சி கிடையாது. இதுல நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு